குளக்குளன்னு இருக்கும். ஸோ வந்து இந்த வளர்ப்பு தன்மையுள்ள பொருள் சாப்பிட்டாலே நமக்கு வந்து கொலஜன் தன்மையுள்ள பொருள் வந்து சாப்பிடும்போதே நமக்கு வந்து உடம்பு வந்து என்றும் இளமையாக இருக்கலாம். நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்த உணவுன்னு சொல்லலாம். இரத்த குளுக்கோஸ் அளவை கண்ட்ரோல் பண்ணி சர்க்கரையை வந்து கண்ட்ரோல் பண்ண உதவும் இந்த கேழ்வரகு. ராஜித் ஹோம் குக் இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாவில் கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் கேன்சர் வர விடாமல் தடுக்கும், நீரிழிவை கண்ட்ரோல் பண்ண வைக்கும். சர்க்கரை நோயாளிகள் வந்து இதை வந்து ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்லாம். ஈவினிங் டைம்லையோ இல்லை மார்னிங் ஒரு 11 o'clock வந்து அதிகப்படியான பசி உணவை கண்ட்ரோல் பண்ணும். சுகர் வந்து சீக்கிரம் பசிக்கும். அந்த பசிக்கிற டைமில் இந்த மாதிரி ரொட்டி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஃபிங்கர் மில்லட்னு சொல்கிறேன், ராகி கேழ்வரகுன்னு சொல்லலாம். அதில் தான் ரொட்டி செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி ரொட்டி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு வந்து உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். ஏன்னா கால்சியம், பொட்டாசியம், அயன்